Study the diagram below carefully. Millie purchased 3 of part A and 1 part B for 50,000. அதாவது மில்லி அப்படிங்கிறவங்க பார்ட் ஏ வந்து 3 பார்ட்ஸ். ஸோ ஏ பார்ட் வந்து 3 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்டு பி பார்ட் வந்து ஒரு பார்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக எவ்வளோன்னா 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பார்ட் பி. பார்ட் பி உடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஏ பார்ட் வந்து 3 வாங்குறாங்க. ஒரு பார்ட்டோடைய ப்ரைஸ் வந்து 3,900. ஏ பார்ட் 3 பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஸோ இப்போது நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது 3 zeros are 0, 3 zeros are 0. ஸோ 3 9s 27, ரிமைனிங் 2 எடுத்துக்கிறோம். தென் 3 3s are 9, 9 plus 2 11. ஸோ பார்ட் ஏவுக்கு மட்டும் வந்து 11,700 ஆகுது. தென் பார்ட் பி வந்து 1 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக எடுக்கும்பொழுது 15,000 ஆயிருக்கு. அப்போது பார்ட் ஏ உடைய ப்ரைஸ் வந்து 11,700 ப்ளஸ்ஸு ஒரு பார்ட் பி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து டோட்டலாக 15,000 ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ பி உடைய வேல்யூ தேவை. ஸோ பார்ட் பி உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா பார்ட் ஏ உடைய வேல்யூவை டோட்டல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு பி உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் வந்து 15,000, அதில் வந்து 11,700 மைனஸ் பண்ணோம். ஸோ 11,700 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல 15,000லேருந்து 11,000 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 15லேருந்து 11 மைனஸ் பண்ணால் நமக்கு 4,000 இருக்கும். 4,000 இருக்கும். அடிஷ்னலாக ஒரு 700 மைனஸ் பண்ணணும். ஸோ 4,000 700 மைனஸ் பண்ணும்போது 700 இப்போ வந்து எக்ஸாம்பிளாக 3,000 தனியாக வச்சுட்டு 1,000 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 1,000லேருந்து 700 மைனஸ் பண்ணால் 300 கிடைக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே ஒரு 3,000 தனியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த 4,000ல் வந்து 3,000 தனியாக வச்சுட்டு ஒரு 1,000லேருந்து 700 மைனஸ் பண்ணோன்னா we can get 300. ஸோ டோட்டலாக வந்து பார்ட் பி உடைய வேல்யூ வந்து 3,300 அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மேரி பாட் 5 kilogram of flour and used 2 5/7 of it to make muffins. ஸோ 5 கிலோகிராம் வந்து ஒரு மாவு வாங்குறாங்க. அதில் 2 5/7 வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. how many kilograms of flour was left with her? அவங்ககிட்ட இப்போ எவ்வளோ மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, மீதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது 5 கிலோகிராமில் யூஸ்டு 2 5/7 2 5/7 அப்படின்னு எடுக்கும்போது 5 கிலோகிராமில் 2 கிலோகிராம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 5ல் 2 கிலோகிராம் மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து 3 கிலோகிராம் இருக்கும். இப்போ இந்த 3 கிலோகிராமில் வந்து 5/7 ஆஃப், அப்போ 5/7னா ரவுண்டாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போது 3 கிலோகிராமில் வந்து 2 கிலோகிராம் தனியாக எடுத்துக்கிறோம். அது தனியாக வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 1 கிலோகிராமில் 5/7 வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 1 கிலோகிராமில் வந்து அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே தனியாக வச்ச 1 கிலோகிராமில் வந்து 5/7 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5/7 யூஸ் பண்ணான்னா அவங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 2/7 ரிமைனிங் இருக்கும். அப்போது 5ல் 2 கிலோகிராம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 3 கிலோகிராம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம்.
அந்த ரிமைனிங் 3 கிலோகிராமில் சம் பார்ட் 5/7 பார்ட் யூஸ் பண்ணுறதுனால அப்போ 3 கிலோகிராம்லேருந்து ஒரு யூனிட் 1 கிலோகிராம் தனியாக எடுத்துக்கிறோம். 3 1 கிலோகிராம் எடுத்துட்டோம்னாக்கா ரிமைனிங் இருக்கிறது 2 கிலோகிராமு. அந்த நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்ச 1 கிலோகிராமில் 5/7 அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 5/7 யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் 7 பார்ட்டில் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் பார்ட் எவ்வளோ இருக்கும்? 7 - 5 போடும்போது 2 பார்ட் ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ 2/7 பார்ட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச அந்த 1 கிலோகிராமில் 2/7 வந்து அவங்க மீதி வச்சுட்டு இருக்காங்க. ஃபுல் அமௌண்ட் 2 கிலோகிராம் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டோம். ஸோ அப்போ டோட்டலாக வந்து அவங்ககிட்ட இருக்கிறது வந்து 2 கிலோகிராம் ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் 1 கிலோகிராமில் 2/7 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கும். ஸோ டோட்டலாக வந்து 2 கிலோகிராம். ஸோ நமக்கு 2/7 கிலோகிராம் ஆஃப் ஃப்ளோர் மாவு வந்து நமக்கு அவங்க ஏற்கனவே மீதி வச்சுட்டு இருக்கணும் நமக்கு. ஸோ ஆன்சர் நமக்கு 2/7 வரணும். Next, which one of the following is correct? 1 liter அப்படிங்கிறது ஆக்சுவலாக 1000 milliliter. 1 liter அப்படிங்கிறது 1000 milliliter அப்படின்ட்டு நான் வச்சுக்கணும். இப்போ 980 ml + 200 ml. ஸோ 980யும் 200 நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ இங்கே 0 ஒன்ஸ் பிளேஸில் 0 + 0 இருக்குது. ஸோ 0 டென்ஸ் பிளேஸில் 0 + 8 இருக்குது. ஸோ தென் 8 100 பிளேஸில் 2 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 2வையும் 9ம் ஆட் பண்ணும்போது நமக்கு 11 கிடைக்கும். ஸோ 1 லிட்டர் அப்படிங்கிறது 1180 ml நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் 2 லிட்டர் 20 ml. 2 லிட்டர் அப்படிங்கிறது 2000 ml. 20 ml அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 லிட்டர் அப்படிங்கிறது 2000 ml ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 20 இருக்குது. ஸோ 20 ml. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we can get 0 ஆட் பண்ணோம்னா 0. 2 + 0 வந்து 2. 100 பிளேஸ் இங்கே இல்லை, 100 பிளேஸ் இங்கே 0 இருக்குது. 0 அப்படி வச்சுக்குவோம். 1000 பிளேஸில் 2 இருக்குது. ஸோ 2020 ml நமக்கு ஆன்சர் வரணும். ஆன்சர் 2020 ml தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கரெக்ட். The lady in the picture went shopping with ₹1800. 1800 ரூபாய் அமௌண்ட் கையில் வச்சுட்டு ஷாப்பிங்க்கு போகிறாங்க. She spent 1/6 of her money on books and some money on food. அவங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டில் 1/6. ஸோ 1/6 பார்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ 1800ல் 6ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா டோட்டல் பார்ட் வந்து 1/6ன்னு போடும்போது கீழே 1/6 இருக்கிறதுனால ஸோ இங்கே டோட்டல் பார்ட் வந்து 6ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 1800 முதல்ல 6ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணும்போது 3 6 are 18 நமக்கு. ஸோ 3 6 are 18. ஸோ ரிமைனிங் இருக்க 2 0வை நம்ம இங்கே அப்படியே ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு பார்ட்டுடைய வேல்யூ வந்து 300. இப்போது she spent 1/6 of her money. அதாவது 1/6ல் அந்த 1800ல் ஒரு பார்ட் 6ல் ஒரு பார்ட் வந்து புக்குக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டோடைய வேல்யூ 300 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போது வந்து புக்ஸுக்காக அவங்க யூஸ் பண்ணுற அமௌண்ட்டோடைய வேல்யூ வந்து 300. அண்ட் சம் மணி ஆன் ஃபுட்டு, சாப்பாட்டுக்காக சில அமௌண்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரைட். தென் ஷீ ஃபவுண்ட் அவுட் தட் ஷீ ஹேஸ் ₹720 லெஃப்ட். புக்குக்கும் சாப்பாட்டுக்கும் செலவு பண்ணது போக மீதி அவங்கக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா ₹720 அமௌண்ட் வந்து ரிமைனிங் இருக்குது. ஹவு மச் டிட் ஷீ ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டு, ஃபுட்டுக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல லேடி கிட்ட இருந்த டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா ₹1800 வந்து இனிஷியலாக வச்சுருந்தாங்க. இதில் அவங்க புக்குக்காக சம் அமௌண்ட்டும் ப்ளஸ்ஸு ஃபுட்டுக்காக ஒரு அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ்
அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட ஒரு 720 rupees இருக்குது அடிஷ்னலாக. ஸோ புக்குக்கு கொஞ்சம் ஃபுட்டுக்கு கொஞ்சம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட 720 இருக்குது. இதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு டோட்டலாக இன்ஸ்டா இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ 1800 வருது. புக்குக்காக அவங்க 300 யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போது இந்த புக்குக்கு பதிலாக 300 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 300 பண்ணிட்டோம்னா 700 இங்கே 720 இருக்குது, இங்கே 300 இருக்குது. 700ம் 300ம் ஆட் பண்ணோம்னா 1000 எக்ஸ்ட்ரா ஒரு 20 இருக்கிறதுனால 1020 கிடைக்கும். ஸோ 1020 ப்ளஸ் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணது இஸ் ஈக்குவல் டு 1800. ஃபுட்டுக்கு மட்டும் எவ்வளோ எனக்கு தேவை அப்படின்னும் போது எஃப் இஸ் ஈக்குவல் டு 1800 எடுக்கிறோம். இங்கே 1020 ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவேஷன் அந்த பார்க்கும்போது மைனஸ் ஆகும். ஸோ 1020 எடுக்கிறோம். அகைன் மைனஸ் பண்ணும்போது சிம்பிள் ரூல் தான். இந்த 20 சின்ன நம்பரை முதல்ல விட்டுடுறோம். 1800லேருந்து 1000 மைனஸ் பண்ணுறோம். 1800லேருந்து 1000 மைனஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு we can get 1000. ஸோ 800 நமக்கு கிடைக்கும். 1800லேருந்து 1000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 800 கிடைக்கும். இப்போ இந்த 800லேருந்து 20 மைனஸ் பண்ணணும். 800லேருந்து 20 மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம்னா இது 100 தனியாக பிரிச்சுக்கிறோம், ப்ளஸ் வந்து 700 தனியாக எடுத்துக்கிறோம். 800 வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 800 700 தனியாக பிரிச்சுட்டு ப்ளஸ் 100 தனியாக பிரிச்சுக்கிறோம், 800 கிடைக்கும். நம்ம ரிமைனிங் எவ்வளோ நமக்கு மைனஸ் பண்ண வேண்டியது இது 20 ஒன்று மைனஸ் பண்ணல. இப்போ 100லேருந்து 20 மைனஸ் பண்ணணும். இது ஈஸி. 100லேருந்து 20 மைனஸ் பண்ணாக்க நமக்கு 80 கிடைக்கும். ஸோ 100 மைனஸ் 20 80. ஏற்கனவே நமக்கு 700 இருக்குது. ஸோ டோட்டலாக 780 rupees வந்து அவங்க ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லேடி வந்து 780 rupees வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. How many 1/3 are there in 4 holes? இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் எடுக்கும் பொழுது நம்ம 1/3 பிரிக்கிறோம் அப்படின்னா 1/3 பிரிக்கிறோம்னா தட் மீன்ஸ் நம்ம ஒரு ஓலை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கணும்னு அர்த்தம். 1 ஓல் அப்படிங்கிறத நம்ம இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் டிவைடில் வர இங்கே டிவைடில் வரக்கூடிய நம்பர் தான் டோட்டல் பார்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ 1 ஓலை வந்து எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம் 3 பார்ட்டாக பிரிக்கணும்னு அர்த்தம். அப்போ 1 ஓலுக்கு வந்து 3 பார்ட் இருக்குன்னா 4 ஓல்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 1 ஓலுக்கு 3 பார்ட் அப்படின்னும் போது 4 ஓல்ட் கண்டுபிடிக்கும் போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 × 3 போட்டோம்னா 12 கிடைக்கும். ஸோ 4 ஓல்ஸில் வந்து டோட்டலாக எத்தனை பார்ட் இருக்கும்னா 12 பார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். வாட் இஸ் த நம்பர் இஃப் இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ என்ன நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இட் இஸ் எ 4 digit நம்பர். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நம்பரில் வந்து 4 digit இருக்கணும். த சம் ஆஃப் ஆல் த 4 digit இஸ் 17. இப்போ எக்ஸாம்பிளாக அந்த 4 நம்பருக்கும் ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். ஸோ 4 digit எடுக்கும்போது 1 2 3 4. இங்கே வேணால் ஏபிசிடின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இதோட வேல்யூ ஏ, 1000 பிளேஸில் இது ஏ, 100 பிளேஸ் பி, 10 பிளேஸ் சி, 1 பிளேஸில் டி எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் ஆல் த 4 நம்பர்ஸ் அப்படின்னும் போது எல்லாத்தையும் ஆட் பண்ண வரக்கூடிய வேல்யூ 17. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. ஸோ டோட்டல் வேல்யூ 17க்கு வரணும். த டிஜிட்ஸ் இன் த ஒன்ஸ் அண்டு 1000 பிளேஸ் ஆர் சேம். ஒன்ஸ் பிளேஸ்ன்றதுனால டி, 1000 பிளேஸ்ன்றது ஏ. இது ரெண்டும் சேம் கொடுத்துட்டாங்க. அப்போது ஏ உடைய வேல்யூம் டி உடைய வேல்யூம் சேம். ஃபர்ஸ்ட் த டிஜிட் இன் த 1000 பிளேஸ் இஸ் twice the digit in the 100 space. So 1000 பிளேஸில் இருக்கக்கூடிய டிஜிட் தட் மீன்ஸ் ஏ, அது எப்படி இருக்குமா the digit in the 1000 place is twice the digit in the 100 space. 100 space இருக்கிறது b. ஸோ twice அப்படிங்கும்போது நம்ம 2b அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 17 வரணும். ஸோ அந்த 17 முதல்ல எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். 17 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம்.
இங்கே 9 + 1 10 10ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும். ஸோ 9 + 1 இந்த 9ஐயும் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்குது. 2 + 2 4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 14 வருது. பட் நமக்கு ஆப்ஷன் வந்து 17 வரணும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இல்லை. தென் 4 2 6 4. ஸோ 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10. 10ஐயும் 4 + 2 6. 10 + 6 16 வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை, 17 வரல நமக்கு. தென் 2 + 6 8. 8 + 3 11. 11 + 6 17. ஸோ இது பாசிபிள் இருக்குது. தென் 8 4 0 8. 8 + 4 12. 12 + 8 வந்து நமக்கு 20 இருக்குது. ஸோ இது பாசிபிலிட்டி இல்லை. 17 வர்றது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான், 6326 தான். இதை இன்னும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணோம்னா அவங்க கண்டிஷனோட வந்து ஃபில்ஃபில் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நம்முடைய ஆன்சர் வந்து 6326. ஸோ ஆன்சர் 6326 நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நமக்கு இப்போ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே நம்ம பார்த்தோம் A உடைய வேல்யூவும் D உடைய வேல்யூவும் சேமாக இருக்கும். அதாவது 1's பிளேஸும் 1000 பிளேஸும் சேமாக இருக்கும். ஸோ 1's பிளேஸில் 6 இருக்குது, 1000 பிளேஸில் 6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. ரெண்டாவது 1000 பிளேஸில் இருக்கிற நம்பர் 100 பிளேஸில் இருக்கிற நம்பரை போல் 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 100 பிளேஸில் 3 இருந்ததுன்னா 1000 பிளேஸில் 2 டைம்ஸ் வரணும். 2 3s are 6. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆகிருக்குது. முதல் கண்டிஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்முடைய ஆன்சர் 6326. இன்னும் மேலும் சில டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.